செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மா நான் வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆச்சரியம் கொள்வாய். அதை விட பெருமகிழ்ச்சி அடைவாய். ஏனென்றால் வராகிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும் நல்லபடியாக புரிந்து கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு நல்ல விடியலை நான் கொண்டு வரப்போகின்றேன். என் தங்கமே, நாளைய விடியலில் நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் இருந்து ஒரு மிக பெரிய பாரம் அப்படியே இறக்கி வைத்தது போல குறைந்துவிடும். உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைத்து விட்டது என்றாலே உன் வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வும் கிடைத்துவிட்டது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒரு பிரச்சனை சுற்றி சுற்றி அந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்தது. அதனால் இதனை என் பிள்ளை அதை உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நோக்கி நீ பயணம் செய்தாலே ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த பிரச்சனை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர சொல்லி இந்த தாயானவள் உனக்கு நல்ல தீர்வினை வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நீ பட்ட துயரங்களுக்கெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் முடிந்தது. உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய சந்தோஷத்தை உன் முன்னால் காண்பிப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்போது எல்லாம் என் பிள்ளை மனதிற்குள் வேதனைப்பட்டாயோ, எப்போது எல்லாம் என் பிள்ளை கண்ணீர் வடித்தாயோ, எப்போதெல்லாம் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பேன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு சாதாரணம் அல்ல. என் பிள்ளை அது உனக்கு கிடைக்கும் போது ஒரு நாளும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு வந்து கொண்டே இருந்தது என்பது உண்மை அல்லவா? நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் உன் மனதுதான் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்றால் அதற்கு அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் இல்லாமல் போய்விட்டது. என் பிள்ளை, இனிமேல் நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் உன் முன்னால் காட்டும் போது எந்த பிரச்சனையும் உனக்கு முடிவுக்கு வந்ததோ அது உனக்கு தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கேட்பாயானால் எல்லாம் உனக்கு விளையாட்டாதான் மாறிவிடும். எதை நீ நன்மை என்று நினைத்து கேட்கின்றாயோ அது உனக்கு நன்மையாக நிச்சயமாக மாறும். என் பிள்ளை, எந்த நேரத்திலும் இந்த கஷ்டங்களுக்கு நீ செவி கொடுக்காமல் உனக்காக நன்மைகளை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு. சந்தோஷம் என்பது நிச்சயமாக ஒன்று. என் பிள்ளை, கஷ்டம் என்பது தொடர்கலை அல்ல. அதுவே நேரத்தில் சந்தோஷம் என்பது தொடர்கலை அல்ல. நீ நினைத்தால் அது உனக்கு உறுதி. நீ நினைக்கவில்லை என்றால் அது உனக்கு நிரந்தரம் அல்ல. இதுவெல்லாம் இன்று உன் மனதிற்குள் எட்டுகின்றதோ அன்று இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக புரிந்து தொடங்கி விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த வேண்டிய நிலை இனி உனக்கு வராது. பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை எப்படி நீ மீட்டெடுக்க போகிறோம் என்று எண்ணிய என் பிள்ளைக்கு இப்படிதான் இதிலிருந்து மீட்டு வருவாய் என்கின்ற ஒரு வழி நான் காண்பித்து கொடுக்க போகின்றேன். நான் கொடுக்கின்ற பாதையில் என் பிள்ளை சரியாக வந்துவிட்டால் போதும். வேறு எதுவும் உனக்கு மிக பெரியதாக வாழ்க்கையில் தோன்றாது. வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்காது. எல்லா நன்மைகளும் நீ ஒரு வேளை பெற தொடங்கிவிட்டாய். எல்லா நன்மைகளும் உன்னை வந்து உனக்கென கிடைக்க தொடங்கிவிடும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உண்மைகளை உன் முன்னால் உறக்க சொல்லும்.
அப்போது இந்த வராகியானவள் எதை சாதித்தாள் என்பதையும் உனக்கு கொடுத்தாள் என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்துவிடும். என் பிள்ளை, இத்தனை காலமும் பிரச்சனைகளை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கையில் இனிமேல் அதனை சந்தோஷங்களும் முழுமையாக கிடைக்கும் என்றால் அதை விட என்றும் ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது. வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு இனிமேல் நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். இத்தனை காலமும் நீ என்னை வணங்கியதற்கு உனக்கு பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் சத்திய வாக்காக மாறும். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை, எல்லாவற்றையும் நினைத்து நீ கவலைப்படாமல் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் மாறும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு, எல்லா மாற்றங்களும் நாம் எங்கே ஆரம்பித்தோ அந்த விஷயத்திலிருந்து நாம் தொடங்கும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான சூழ்நிலைகளும் சோதனைகளும் நிச்சயமாக சாதாரணமாக மாற வேண்டிய காலகட்டம் கூடி வந்துவிட்டது. என் பிள்ளை, சந்தோஷமான சூழ்நிலையும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றாய். உனக்கென்று நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதியாக்க, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிமிடங்கள் உன்னை தாண்டி வேறெங்கும் செல்லாது. உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, வெற்றி செய்தி என்றால் உன் செவி வந்து சேரப் போகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கு அற்புதமான நேரங்களாகத்தான் இருக்கும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததற்கு என்ன பலன் என்று யோசிக்காதபடி இந்த வாழ்க்கையை உனக்காக அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். எல்லா கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் மாறும்போது இந்த தாயினுடைய சக்தி உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். அம்மா உனக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்திலிருந்து மீற மாட்டேன். என் பிள்ளை, உனக்கு இதுதான் இந்த நேரத்தில்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும் போது அதை நான் அந்த நேரத்தில் இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு எப்போதும் போல உன்னோடு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அம்மாவினுடைய அன்பினை நீ ஒரு நாளும் என் பிள்ளை நீ சந்தேகித்து விடாதே. இந்த தாயின் அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னோடு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாமல், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சோதனைகளையும் கண்டு நீ துவண்டு போகாமல், உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு. அத்தனையும் உனக்கு சமாளித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் தவற மாட்டேன். நீயும் உனக்கான சூழ்நிலையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே. என்றும் இந்த அன்பு உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதையும் மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். எல்லாமும் உன் வசமாக மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கானது என்று அப்போதுதான் உன் கண் முன்னால் தெரிய வரும். நாளைய விடியலில் வெற்றி விடியலை நோக்கி என் பிள்ளை நீ பயணிக்க போகின்றாய். அம்மாவின் அன்போடு எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்க போகின்றது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ உனதாக்கி இந்த தாயின் அன்பினை நீ வாழ்க்கையில் எப்போதும் போல உனக்கு நேர்மறையாக மாற்றி நீ சரியாக என்னோடு வா. அம்மா என்றவுடன் உன்னோடு இருக்கின்றேன். இந்த இரவு வந்தவுடன் உறக்கத்திற்கான சகலமாக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அழுகையை துடைப்பதற்காக இருக்கக்கூடாது. நீ சிந்துகின்ற கண்ணீர் எதுவும்
பிரபஞ்சமில்லை என்று நான் சொல்கின்றேன். அதன் பிறகு கண்ணீரை கெடுத்து கொள்ளாதே. நடக்கவிருக்கின்ற எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றிக்கூட உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ வருத்தப்படக்கூடாது. என்னுடைய அன்பும் அருளும் என்றும் உன்னை தொடர்ந்து வரும். அம்மாவினுடைய அன்பு நிலையாக நிற்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு.